Spice Tamil. Hi. Welcome to Spice Tamil. குயிக் அண்ட் ஈஸியாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே பர்ஃபெக்டாக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதை சேர்த்துடலாம். ரெண்டு முட்டைக்கு 1/2 கிளாஸ் காய்ச்சின பால் இருக்குது. இதை சேர்த்துடலாம். இது 100 ml பால். 2 முட்டைக்கு 100 மில்லி பாலை விட அதிகமாக சேர்த்திங்கன்னா டோஸ்ட் ஹல்வா மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை விட கம்மியாக சேர்த்தா டோஸ்ட் அவ்வளோ சாஃப்டாக வராது. அதனால் 2 முட்டைக்கு 1/2 கிளாஸ் பால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்கலாம். இதோட நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். நாட்டு சர்க்கரை 4 டேபிள் ஸ்பூன். ஒயிட் சுகர் எடுக்கிறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்தால் மாடரேட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தால் கொஞ்சம் நமக்கு ஸ்வீட் நல்லாவே தெரியும். இந்த முட்டையை பால் சர்க்கரையோட நல்லா நம்ம அடிச்சுக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால இந்த மிக்சர் நமக்கு லைட் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோயிஷாக இருக்கும். இதோட நம்ம வாசனைக்கு ஏலக்காய் பொடி, வனிலா எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ் இப்படி எதுனாலும் சேர்த்துக்கலாம். வனிலா எசன்ஸ் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இந்த மிக்ஸ்சர் வச்சு 6 பிரெட் ஸ்லைசஸ் நம்ம டோஸ்ட் பண்ணலாம். அதாவது 3 ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு பிரெட் ஸ்லைஸும் 1 by 1 போட்டு நினச்சி நம்ம டோஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதில் நம்ம ஒரு சூப்பரான டெக்னிக் ஃபாலோ பண்ண போகிறோம். முதல்ல ஒரு ஸ்லைஸை இந்த மிக்ஸ்சரில் நல்லா நினச்சி ஒரு 1 minute மட்டும் ஊற வைக்கலாம். ஊற வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு தோசைக்கல் சூடானதும் அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து முட்டை மிக்சரில் நினச்சி வச்ச இந்த பிரெட் லோஃபை தவாவில் சேர்த்துடலாம். ஒரு லோஃப் வச்சாச்சு. இன்னொரு ஸ்லைஸும் இதே மாதிரி முட்டை மிக்சரில் நினச்சி இதுக்கு மேலே நம்ம வச்சிடலாம். தவா நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முட்டை வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம டைம் தவாவில் வைப்போம். அந்த நேரத்தில் சுகர் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம சமைக்க போகிறோம். இந்த 2 ஸ்லைஸும் ஒன்றா சேர்ந்து ஒரே ஸ்லைஸாக நமக்கு கிடைக்க போகுது. ஏன்னா நம்ம 2 பீஸ்லேயும் முட்டை இருக்கிறதுனால முட்டை வேகும்போது 2 ஸ்லைஸில் இருக்கிற முட்டையும் ஒன்றா சேர்ந்து ஒரே பீஸ் ஆயிடும். உள்ள வரைக்கும் நமக்கு முட்டை வெந்தால் தான் 2 ஸ்லைஸும் நமக்கு ஒட்டி கிடைக்கும். அப்படி உள்ள வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாக முட்டை வேகணும் அப்படின்னா இதை கவர் பண்ணி 30 to 45 செகண்டுக்கு விடுறேன். இப்போ ஒரு சைடு வெந்திருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதும் இதில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்க்கலாம், இல்லை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நம்ம விருப்பம் தான். திருப்பி போட்டு திரும்ப நம்ம கவர் பண்ணி இன்னும் ஒரு 30 to 45 செகண்ட்ஸ்க்கு விடலாம். நமக்கு ஆம்லெட் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதே நேரம் தான் இந்த பிரெட் டோஸ்ட் செய்கிறதுக்காகும். இப்போ 2 பக்கமும் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மேலே இருக்கிற ஒரு ஸ்லைஸை லேசாக இப்படி எடுத்து பார்த்தோன்னா அது தனியாக வராமல் ஒன்றா ஒட்டி இருக்கணும். ஒட்டி இருந்துச்சுன்னா உள்ள வரைக்கும் முட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி மற்ற ஸ்லைசஸும் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை கட் பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்க. நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ப்ரெட்டில் கம்ப்ளீட்டாக உள்ள வரைக்கும் முட்டை போய் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மெத்தடில் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செஞ்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த 2 மணி நேரத்துக்கு நமக்கு சுத்தமாகவே பசிக்காது. அப்படி உங்களுக்கு பிரெட் ஸ்லைஸ் நினச்சி டோஸ்ட் பண்ணுறது பிடிக்கலை அப்படின்னா சும்மா நம்ம டிப் பண்ணி ஒவ்வொரு ஸ்லைஸாக நம்ம டோஸ்ட் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.